வணக்கம். அக்டோபர் 6th அது ரொம்ப பெரிய டேயாக இருந்திருக்கணும். அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் டேயாக இருந்திருக்கணும். அப்படி தான் அதை பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த டே முடியும் போது 3 பேர் இறந்துட்டாங்க. நூற்றுக்கணக்கான பீப்புள் were hospitalized. எதனால இது நடந்தது? How did this disaster happen? யார் மேலே தப்பு? Who is to blame? Let's get into the video. முதல்ல குத்தம் சாட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேக்ரவுண்டுங்கிறத பார்ப்போம். ஒரு குயிக்காக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். Our Indian Air Force is second to none. It's one of the finest air forces in the world. It's one of the largest, fourth largest in the world. அதே மாதிரி it's one of the very first ones to induct women in the as combat pilots. ஏஷியாலேயே முதல்ல they broke the gender barrier. விமனுக்கு வந்து அவங்களையும் வந்து ஃபைட்டர் பைலட்ஸாக இண்டக்ட் பண்ண சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணிது. ஸோ அதனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பற்றி பேசணுன்னா ஒரு மரியாதையோடையும் ஒரு 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 பக்தியோடு தான் நம்ம பேசியாகணும். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோஸ் நடத்துறது வழக்கம் தான். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏர் ஷோ பெங்களூரில் நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு உத்தராகண்ட் கசியாபாத்தில் வந்து தே ஹாவ் அ வெரி லார்ஜ் ஆப்ரேஷன் தேர். ஹிண்டன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்னு இருக்குது. அங்கே வந்து தே கேன் கண்டக்ட் வெரி லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ். பட் மெரினா பீச்சில் ஆர் சென்னையில் இது வந்து ஒரு 20-21 வருஷம் கழிச்சு தான் வருது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப்டர் 20 years. ஸோ அதனால் இட் இஸ் காட்டன் பீப்புள் வெரி எக்ஸைட்டட். இதை வந்து அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு செப்டம்பர் 20ஆம் தேதி வாக்கில் வந்து இதை அறிவிக்கிறாங்க. தட் திஸ் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ பீப்புள் ஆர் வெரி மச் என்ன சொல்கிறது, பீப்புள் ஆர் ஆன்டிசிபேட்டிங் பிகாஸ் இட் இஸ் அ கிரேட் ஷோ. 72 ஏர்கிராஃப்ட்டு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மைட் அந்த ரிப்பப்ளிக் டேயில் பார்க்குறத விட இன்னொரு கிராண்ட் ஸ்கேலில் மெரினா பீச்சில் எல்லாரும் அண்ணாந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் பீப்புள் ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் வாட்சிங் திஸ். இந்த ஏர் ஷோ நடக்கிறதுக்கு, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் 1008 ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். ரைட், எவ்ரி திங் ஹேஸ் டு பி பிளான்டு வெரி மச். இப்போ இந்த பிளானிங்க்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள்? அஃப்கோர்ஸ் ஐஏஎஃப். ஏன்னா அவங்க தான் அந்த ஷோ நடத்துகிறாங்க. ஸோ தேர் பிரின்சிபலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த என்டையர் ஷோ. அந்த ஷோ வந்து இந்த கல்யாணம் ஒழுங்காக நடத்தி முடிக்கிறதுக்கு ஐஏஎஃப் இஸ் ரெஸ்பான்சிபிள். அந்த ஐஏஎஃப் வந்து அதை தனியாக பண்ண முடியாது. சென்னையோட பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வெரி க்ளோஸ் கோஆர்டினேஷனில் தான் பண்ணணும். இதுக்குன்னே ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. முதல்ல வந்து அவங்க வந்து நாங்கள் ஏர் ஷோ நடத்தணும்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் அஃபீஷியல்ஸோட எந்த இடத்துல நடத்த போகிறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் அஃபிஷியல்ஸோட கலந்து ஆலோசிப்பாங்க. கவர்மெண்ட் நவ் ஹேஸ் த அத்தாரிட்டி டு சே எஸ் ஆர் நோ. சார் இந்த தேதி ஒத்து வராது, இல்லை நாங்கள் பண்ணவே விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை இந்த தேதி ஒத்து வராது, இல்லை வேற ஒரு தேதியில் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஸோ தெர் இஸ் கிவ் அண்ட் டேக், தெர் இஸ் டயலாக், தெர் இஸ் கான்வர்சேஷன் தட் கோஸ் ஆன். அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஹோல் திங்கை வந்து ப்ரிப்பேர்ட்னஸ், ஒரு ப்ரிப்பரேஷன் செக்லிஸ்ட் இருக்குது. அந்த ப்ரிப்பரேஷன் செக்லிஸ்ட்டில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோமா? இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் செக்லிஸ்ட்டில் என்னென்ன வரும்? ஐஏஎஃப் சைடில் வந்து ஏர்கிராஃப்ட்லாம் ஃபஸ்ட்டு ரெடியா, ஏர்கிராஃப்ட் பர்சனல்லாம் ரெடியா, நம்மளோட ஹெலிகாப்டர் டீம் ரெடியா, ஏரோபேட்டிக் டீம் ரெடியா, நம்மளுடைய எல்லா ஃப்ளீட்டும் ரெடியா, இந்த 72 ஏர்கிராஃப்டில் எந்தெந்த ஏர்கிராஃப்ட்லாம் போகுது, எதெல்லாம் ஃபஸ்ட்டு போகுது, எதெல்லாம் செகண்ட் போகுது, நம்மளோட ரெடினஸ் என்ன, நம்ம எந்த தேதியை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம், எதுக்காக இந்த தேதியை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். முதல்ல வந்து ஏர் கண்டிஷன்ஸ் ஷுட் பி வெரி சூட்டபிள். அந்த விசிபிலிட்டி ஷுட் பி தேர். அந்த லொக்கேஷன், அந்த இடத்துல வந்து ஏரை கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டி பண்ணியானோம். அந்த இடத்துல வேற எந்த பிளேன்ஸும் வர முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஏர் கிளியரன்ஸை வாங்கியானோம். ஏர் சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுக்குமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வில் பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் டேக் அ வெரி க்ளோஸ் வாட்ச் ஆன் தட். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸில் திடீர்னு கப்பல் வானத்து மேலே பண்ணுது, திடீர்னு இந்த ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா தெர் ஷுட் பி லைக் கீழே வந்து இந்த வெசல்ஸ், ஓஷன் வெசல்ஸ் வில் பி ஆப்ரேட்டிங். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மெஷர் ஏதாவது வந்துருச்சு, ஃப்ளைட் ஏதாவது தண்ணியில் குதிச்சிருச்சுன்னா அதை போய் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தேர் ஷுட் பி த நேவி தட் ஷுட் பி இன் ரெடினஸ், ஆர் ஈவன் த ஐஏஎஃப் பர்சனல் தட் வில் பி இன் ரெடினஸ். ஸோ இதுக்கெல்லாம் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கு தே வில் ரிலை ஆன் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் தான் ஃபுல்லாக அந்த க்ரௌடு கண்ட்ரோல், க்ரௌட் ரெஸ்பான்ஸ், எமர்ஜென்சி ப்ராசஸஸ்ஸு, பப்ளிக் கம்யூனிகேஷன், த ஹேண்ட்லிங் ஆஃப் எனி எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ், இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிறத சொல்லுவாங்க. இப்போது ஐஏஎஃப் இஸ் ரெடி அண்ட் ஸோ இஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த செக்லிஸ்ட்டை கொண்டு போய் தே ஹேவ் டு சப்மிட் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் விச் இஸ் ஹெடட் பை ராஜ்நாத் சிங். அவர் வந்து ஓகே பண்ணின பிறகு தான் த ஹோல் ஷோ வில் பி ஃபார்மலி அனௌன்ஸ்ட். ஓகேயா? அதுக்கப்புறம் தான் இது மாதிரி பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் இவ்வளவு பிளானிங் தான் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ப்ரோ, அப்புறம் எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது? எப்படி 3 பேர் இறந்தாங்க? எப்படி நூற்றுக்கணக்கான பேர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க? அப்படின்னா எது நீங்கள் சரியாக பண்ணல? பிளானிங்கில் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஒரு நோட் பண்ணணும்னா
ஐஏஎஃப் வந்து என்ன கேட்டிருக்குன்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 100 எமர்ஜென்சி பெட்ஸை ரெடி பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் பெட்ஸை ரெடி பண்ணுங்க, ஒரு 20 ஐசி யூனிட்ஸை ரெடி பண்ணுங்க, அது தவிர பப்ளிக்கை எல்லா பக்கத்துலையும் ரெடி பண்ண சொல்லுங்க. ஏன்னோ ஃப்ரம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர் ப்ரிப்பரேஷன்லேருந்து அம்பர்லா அவங்க ஷேடை ஒழுங்காக கொண்டு வரதுலேருந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுலேருந்து அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஐஏஎஃப் சொல்லியிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எஸ்பெஷலி த ஹெல்த் மினிஸ்ட்ரி சர்வீசஸ் ஹெடட் பை மா சுப்பிரமணியம் இஸ் கான் அபவ் அண்ட் பியாண்ட். நீ வந்து 100 பெட் கேட்டிருக்க, நான் 4000 பெட் ரெடி பண்ணுறேன். ஓகே, நான் 4000 பெட் ரெடி பண்ணுறேன், அதுக்கப்புறம் 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது தவிர வந்து 100 ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எமர்ஜென்சி அந்த ஹெல்த் ரிலேட்டட் மேட்டர்ஸில் வந்து கேட்டதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாகவே அதிகமாகவே போய் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் பீன் ரெடி. சரி, இன்ஃபேக்ட் இதில் என்ன கேள்வி வருதுன்னா, ஐஏஎஃப் ஏன் இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினாங்க, எப்படி வந்து 100 பெட் போதும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. தட் சீம்ஸ் டு பி அ கிராஸ் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் அந்த ஐஏஎஃப் சைட். நம்ம வந்து வி ஹவ் டு கால் இட் அவுட் வேர் வி சி இட் இஸ் ராங். ஸோ ஐஏஎஃப் வந்து இவ்வளோ லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணவங்க ஏன் கம்மியாக தான் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் தேங்க் காட் த தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஹெல்த் மினிஸ்டர் இமீடியட்லி மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆன் த ப்ளஸ் சைட், அதிகமாகவே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. பட் எங்கே ப்ராப்ளம் வந்திருக்கு? ப்ராப்ளம் வந்து மெயினாக வந்து க்ரௌட் கண்ட்ரோல். 15 லட்சம் பேர் ஹவ் டர்ன்ட் அப். ஓகே, அது என்னைக்கு நடந்திருக்கு? October 6, இட் வாஸ் அ சண்டே, மதியம் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த ஏர் ஷோ. பட் இதை முன்னால் பண்ணியிருக்கலாமா? பண்ணியிருக்க கூடுமா இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி முன்னாலேயே அவங்க வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஏரில் கன்சிடர் பண்ணணும். ஏரில் நிறைய டர்புலன்ஸ் இருக்கக்கூடாது, கிளியர் விசிபிலிட்டி இருக்கணும், மென்யூவர் பண்ண முடியணும், அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் மேலே வந்து இந்த ஏர் ஸ்பேஸோட செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஐஏஎஃப் ஆல்சோ ஹேஸ் டு கன்சிடர். எது எப்படியோ அந்த 11-1 முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை ஒத்துக்குச்சு. ஆனால் வாட் தே டிட் நாட் பிளான் ஃபார் இஸ் த அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தட் ஷோட் அப். 15 லட்சம் பேர் தேவ் ஷோன் அப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட க்ரௌடு கண்ட்ரோல், இதெல்லாம் ஈவெண்ட் போல நடக்கல. ஈவெண்ட் வந்து அமேசிங்காக நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 72 ஏர்கிராஃப்டும் அமேசிங்காக ஆஸ் யூஷுவல் நம்ம ஐஏஎஃப் உடைய ப்ரெசிஷன் ஓட பியூட்டிஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் திரும்பி போகும்போது எல்லாரும் ஒட்டு மொத்தமாக தேவர் ட்ரைங் டு கோ அவுட். இந்த எக்ஸிட் மேனேஜ்மெண்ட் சரியே இல்லை. அதுக்கப்புறம் யூ நோ தட் த மெரினா பீச் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் அர்பன் பீச்சஸ் இன் த வேர்ல்டு. அந்த பீச்சில் வந்து தேர் ட்ரைங் டு கண்ட்ரோல். அதில் வந்து நிறைய ஷேடோ, வாட்டரோ, இல்லைனா வந்து எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸோ சரியாக பண்ணலை. எஸ்பெஷலி அரவுண்ட், இப்போ யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஷுட் பி ஏபிள் டு கம் இன், பிக் அப் தட் பர்சன் அண்ட் பி ஏபிள் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ராசஸஸ் எல்லாம் சுத்தமாக சரியாக பண்ணலை. ஹாட் டே, ஸ்டாண்டிங் அவுட் சைடு, மதியான நேரம், த டெம்பரேச்சர் ஆக்சுவலி வில் ரைஸ் அப். அந்த நேரத்தில் நீங்கள் சரியாக ஹைட்ரேட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து முட்டி மோதி நம்ம இந்த கோயிலில் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இல்லைனா இந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டில் நடந்தது இதே மாதிரி தான் நடந்தது. திரும்பி போகும்போது எப்படி வெளியே போகிறது, இந்த எக்ஸிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லாரும் அடித்து மோதுறாங்க. தெர் வாஸ் நோ க்ரௌட் கண்ட்ரோல், தெர் வாஸ் நோ ப்ராப்பர் செக்யூரிட்டி மெஷர்ஸ், தெர் வாஸ் நோ ப்ராப்பர் எக்ஸிட் ப்ரொசீஜர்ஸ், எவாக்குவேஷன் ப்ரொசீஜர்ஸ். அதில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. நூற்றுக்கணக்கான பேர் டீஹைட்ரேஷன் அண்ட் எக்ஸாஷனில் தே ஹவ் பீன் அட்மிட்டட். மிஸ்டர் சுப்பிரமணியன் ஃப்ரம் ஹெல்த் மினிஸ்டர் இஸ் என்ன சொல்கிறது, ஹி ஹஸ் பீன் வெரி கன்சர்ன்ட். அவரோட சைடில் அவர் நல்லா பண்ணிட்டார். ஸோ அப்படின்னா என்னதான் சார் தப்பு? நீங்கள் எல்லாரும் நல்லா தான் பண்ணிட்டாங்க. ஐஏஎஃப்பும் இந்த மாதிரி ப்ரிகாஷன்லாம் கொடுத்துருக்கு. பெட்ஸை வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க இதுலேருந்து கடந்து போக முடியாது. சார் ஏரில் இருக்கிறத மட்டும் நான் பார்த்துக்கிறேன், கீழே இருக்கிறதுலாம் ஏன் பொறுப்பு இல்லை அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு போக முடியாது. ஐஏஎஃப் இஸ் ஆல்சோ ஜாயிண்ட்லி ரெஸ்பான்சிபிள். பட் நான் ப்ரிடாமினெண்ட்டாக யார் ரெஸ்பான்சிபிள்னு நான் சொல்வேன்னாக்கா, இந்த எமர்ஜென்சி ப்ரிப்பரேஷன், போலீஸ் ப்ரிப்பரேஷன், எக்ஸிட் ப்ரிப்பரேஷன், க்ரௌடு கண்ட்ரோல், இதெல்லாம் சரியாக பண்ணலை. சரி, இது யார் கையில் இருக்குது? இங்கே தான் அந்த சிக்கல் வருது. இந்த ஹோம் மினிஸ்ட்ரி இஸ் ஹெடட் பை நன் அதர் தேன் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் M.K. ஸ்டாலின். வேற யார் இதை பண்ணுவா? ஸோ இதை முன்னாடியே கூப்பிட்டு வச்சு யார் யாரெல்லாம் எப்படி இப்படிலாம் ரெடியாக இருக்கீங்க, எப்படி இப்படிலாம் எவாக்குவேட் பண்ணுவீங்க, இதோடைய சிமுலேஷன் எக்ஸசைஸ்லாம் என்ன, இங்கே ஒரு கண்டிஷன் நடந்தால் எப்படி பண்ணுவீங்க, இங்கே ஒரு கண்டிஷன் நடந்தால் எப்படி பண்ணுவீங்க, அப்படி ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் அண்ட் சிமுலேஷன் எக்ஸசைஸ் நடந்ததா? இது வரைக்கும் நடந்ததா மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஹூ இஸ் டு பிளேம்? நான் சொல்கிறத நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் சொல்லுங்கள்.